புதுக்கோட்டையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் செய்யக்கூடிய அந்த தேடுதல் குழு யார் யாரை தேர்வு செய்வது என்கிற தேர்வு குழுவில் 3 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் முறையாக சரியாக அரசின் விதிப்படியும் பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகள் படியும் தான் நாங்கள் நியமித்தோம். மாறாக தன்னுடைய எல்லையினுடைய அளவு என்ன, எதில் தலையிட வேண்டும், எதில் தலையிடக்கூடாது என்ற நிலை தெரியாத ஆளுநர் அதை கண்டித்திருப்பதும், யுஜிசி தேர்வு செய்யக்கூடிய ஒரு உறுப்பினரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என 4வது உறுப்பினரை எங்கள் தலையில் சுமக்க வைப்பதும் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல. இதுவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அளவிற்கு மாநில உரிமைகளை கட்டி காப்பதில் மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கி பல்வேறு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உயர்கல்வியை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு தமிழக அரசு விரும்பி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் அது நலன் காப்பதில் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் போதெல்லாம் உயர்கல்வியில் தனி அக்கறை காட்டிய காரணத்தினால்தான் கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரை உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். இதை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் தொடர்ந்து உயர்கல்வித்துறையினுடைய பணிகளை, அரசின் பணிகளை குறுக்கிட்டு இடர்பாடை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கருத்து தெரிவித்து வருகிறார். எனவே தான் நேற்றைய தினம் ஆளுநர் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து ஆளுநர் பணியை பார்க்க வேண்டும், அண்ணாமலை வேலையை பார்க்க வேண்டாம் என்ற நிலையில் நாங்கள் கருத்து தெரிவித்திருந்தோம்.